முக்கிய செய்தி, அதாவது இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இனி இளம் வீரர் சுப்மன் கில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாகவும் வெளியாக இருக்கிறது. அண்மையில் நாம் அனைவரும் அறிந்ததே, இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியிலிருந்து கேப்டன் ரோஹித் சர்மா ஓய்வை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது டெஸ்ட் அணியினுடைய அடுத்த கேப்டனாக யார் தொடர்வார் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருந்த நிலையில் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இளம் வீரரான சுப்மன் கில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கான இந்த வாய்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் பாரதி ராஜா விவரங்களை வழங்கிட நாம் கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். தற்பொழுது இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியினுடைய கேப்டன் நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுல முக்கியமா நாம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன பாரதி ராஜா? கண்டிப்பாக இந்திய டெஸ்ட் அணியை பொறுத்தவரையில் கேப்டனாக இருந்தவர் ரோஹித் சர்மா. அவரது ராஜினாமாவுக்கு பிறகு மூத்த வீரரான விராட் கோலியும் ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து இந்திய டெஸ்ட் அணிக்கு யாரை கேப்டனாக நியமிப்பது என்ற ஒரு பெரிய போட்டியே இருந்தது. இந்த நிலையில இந்திய அணியின் புதிய டெஸ்ட் கேப்டனாக, அதாவது வரும் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறது இந்திய கிரிக்கெட் அணி. அந்த அணிக்கு கேப்டனாக சுப்மன் கில் அவர்கள் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இதில் 16 பேர் கொண்ட அணிக்கு பதிலாக 18 பேர் கொண்ட அணியை தேர்வு செய்யலாம் என்று கூட தெரிவிக்கப்பட்டு வருகிறது. வழக்கமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது 16 பேர் கொண்ட அணிதான் அறிவிக்கப்படும். ஆனால் இந்த முறை 18 பேர் கொண்ட அணியாக கூட இருக்கலாம் என்ற வாய்ப்பு இருக்கிறது. அதே போல துணை கேப்டன் என்ற வகையில் ரிஷப் பந்த் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல ஸ்பின்னரான கருண் நாயரும் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறார். பூம்ரா, KL ராகுல், ரிஷப் பந்த், சுப்மன் கில் ஆகியோரில் ஒருவரை கேப்டனாக நியமிக்கலாம் என்று கூறி வந்த நிலையில் சுப்மன் கில் கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்றால், தமிழகத்தைச் சேர்ந்த சாய் சுதர்ஷன் IPL-இல் கலக்கி வருகிறார். அவரது பெயரும் இந்த அணியில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த அணி இங்கிலாந்து சென்று டெஸ்ட் போட்டிகளில் விளையாட இருப்பதால் அந்த அணிக்கான பெயர்கள் ஒவ்வொன்றாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. தற்போதைக்கு மிக முக்கிய செய்தியாக நாம் பார்க்க வேண்டியது சுப்மன் கில். யாரை, அதாவது மூத்த வீரர்கள் யாரையாவது அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சுப்மன் கில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் தற்போதைய முக்கிய செய்தியாக இருக்கிறது. பாரதி ராஜா, இப்ப சுப்மன் கில் கேப்டனா அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த டீம் பத்தின டீடைல்ஸ் என்னவாக இருக்கிறது? ஸ்குவாட் டீடைல்ஸ் பத்தி சொல்லுங்க பாரதி ராஜா. கண்டிப்பாக ஒரு சுற்றுப்பயணம் என்றால் முதல்ல 16 பேர் கொண்ட அணி தான் அறிவிக்கப்படும். அதை நம்ம வழக்கமாகவே பார்த்திருக்கோம். ஆனா இந்த முறை நீங்க பாருங்க, 18 பேர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அணியின் கேப்டனாக சுப்மன் கில் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். துணை கேப்டனாக ரிஷப் பந்த் இருக்கார். அதே போல இளம் பேட்டர்களாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அதே போல மூத்த வீரர் அனுபவ வீரரான KL ராகுல், சாய் சுதர்ஷன் இளம் வீரர், அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர், நிதிஷ் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, துருவ் ஜுரேல், இது போன்ற இளம் பட்டாளங்களை கொண்ட ஒரு விஷயத்தை தான் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வாஷிங்டன் சுந்தரும் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கார் என்பது மிக முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தமட்டில் 2 வீரர்கள், ஒரு பேட்ஸ்மேன், சிறந்த பேட்ஸ்மேன் இளம் வீரராகவும், அதே போல வாஷிங்டன் சுந்தர் பந்து வீச்சில் கலக்கி வருவராகவும் இந்த அணியில தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இந்த அணியை பொறுத்தவரையில் கேப்டன்ஷிப் அனுபவ வீரருக்கு கொடுக்கப்படும் அப்படின்றதுதான் முதல்ல இருந்தது. குறிப்பா KL ராகுலுக்கு மிகப்பெரிய இந்த வாய்ப்பு இருந்ததாகவும் கூட பேசப்பட்டது. ஆனால் நீங்க பார்க்கலாம், ஏற்கனவே ஒரு மூத்த வீரர் ராஜினாமா செய்த பின்பு அதை ஒரு இளம் வீரருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுல BCCI பல முறை ஆர்வம் காட்டியது. குறிப்பாக T20 அணிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டதை கூட நாம் பார்த்திருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப டெஸ்ட் அணிக்கும் அதை செயல்படுத்த முயற்சி செய்திருக்கிறது BCCI என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அடுத்த டெஸ்ட் உலகக்கோப்பைக்கு இந்திய இளம் வீரர்களை தயார்படுத்த வேண்டும். ஏனென்றால் தற்போது ஆடும் வீரர்கள் அனைவருமே இந்த T20 இந்த மாதிரி ஃபார்மேட்ல அதிரடியாக விளையாடியே பழகிவிட்டார்கள். இவர்களுக்கு டெஸ்ட் அணியில் அந்த பொறுமை எப்படி கடைபிடிக்க வேண்டும், நிதானம் எவ்வளவு அவசியம், ஆட்டத்தில் கவனம் எவ்வளவு அவசியம், களத்தில் எவ்வளவு நேரம் அவர்கள் இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் பேட்டிங் நுணுக்கங்களை, பந்துவீச்சு நுணுக்கங்களை எல்லாம் பயில்வதற்கு இந்த ஒரு இளம் பட்டாளத்திற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக BCCI அமைத்து கொடுத்திருக்கிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் தான் BCCI இளம் வீரர்களுக்கு அதிக வாய்ப்பை இந்த டெஸ்ட் அணியிலும், அதே போல கேப்டன்சி என்ற வகையில் சுப்மன் கில்லுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா.